Good afternoon, students. Good afternoon, Kumaresan sir. Thank you for joining this webinar. இந்த வெபினார்ல நம்ம கூட தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சி டிஎன்என்எல்யூல இருந்து குமரேசன் சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் ஆல்சோ கிளாட் கோஆர்டினேட்டர், கன்சார்டியம் ஆஃப் என்எல்யூல தமிழ்நாட்டில் கிளாட் கோஆர்டினேட்டராகவும் அவர் இருக்காரு. ஸோ நம்ம கூட 2 அலுமினி ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெபினார்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் அலுமினியான ஐயப்பன் அண்ட் யமுனாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மெயினாக இந்த வெபினார் எதுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இந்த மீட்டிங்லையும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கிளாட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வி ஆர் 1 week away from the கிளாட் எக்ஸாம். ஸோ இந்த 1 weekல நீங்கள் எப்படி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ என்னென்ன திங்ஸ் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் நினைவில் வச்சுக்கணும், எப்படி நீங்கள் இந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணணும், அண்ட் ஆஃப்டர் த எக்ஸாம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்க போகுது, அண்ட் கன்சார்டியம் ஆஃப் என்எல்இ மூலியமா நீங்க என்எல்இல படிக்கும் போது என்னென்ன ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுதுன்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்துமே நமக்கு இந்த வெபினார்ல கவர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பே யுவர் ஃபுல் அட்டென்ஷன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் 10 minutes உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணப்படும். ஓவர் டு யூ சார். Am I audible, madam? Yes sir. Yes, thank you. தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளி அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள், எங்கள் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஐயப்பன், மாணவி யமுனா, திருச்சி மாவட்ட மாதிரி பள்ளி அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி அன்று நீங்கள் அனைவரும், அதாவது மேடம் சொன்னது போல 55 மாணவர்கள் are going to write the CLAT examination in various centers in தமிழ்நாடு. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சிறந்த முறையில், சிறப்பான முறையில் இந்த தேர்வுகளை எதிர்கொண்டு இந்தியாவில் உள்ள 26 தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில், முதன்மையான பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வகுப்பை தொடர்கின்றேன். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்ட பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அரசால் நடத்தப்படும் சட்ட கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனத்தினால் நடத்தப்படும் சட்ட கல்லூரிகளும் உள்ளன. ஆனால் தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கான காரணம் என்ன என்று தெரிந்து கொண்டால், நீங்கள் இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கான தேர்வில் எவ்வாறு கலந்து கொள்வது, அதில் சிறப்பான முறையில் தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று உங்களுக்கு விளங்கும். இன்று நமது நாட்டில் தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக வளர்ந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைவரும் கல்வி பெற்றுள்ளோம். வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு பின்னே வசதி வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொழுது அதன் கூடவே சில பிரச்சனைகளும் அதிகரிக்கும். இந்த பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது? நாமே எதிர்கொள்ள முடியுமா? அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு சட்டத்தின் துணை வேண்டுமா? ஆம், சட்டத்தின் துணை கொண்டுதான் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து சமுதாயத்திலும் சில பிரச்சனைகள் உள்ளன. அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க இயலும். சோ இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட ஆரம்பித்த பின்பாக தோன்றிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு
நமக்கு முறையான தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்கள் தேவை. அந்த தகுதி வாய்ந்த உலக தரத்திலான அறிவை கொண்ட வழக்கறிஞர்களை உருவாக்குவதே இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களின் நோக்கம். எப்படிப்பட்ட சட்ட வல்லுநர்களை நாம் தேர்ந்தெடுப்பது? நீங்க எல்லாம் இன்னைக்கு உங்க வீட்டுல எவர் சில்வர் பாத்திரங்களை உபயோகப்படுத்துவீங்க இல்லையா? தெரியல, இந்த மாணவர்கள் எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு தெரியல, அவங்க முகத்தை என்னால பார்க்க முடியல. நீங்க எல்லாம் உங்க வீட்டுல டெய்லி அன்றாட பணிகளுக்கு எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துவீங்க. இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள் நம் நாட்டில் எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 50-60 வருஷமா தான் நம்ம நாட்டுல அனைவரும் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். எப்படி இந்த பாத்திரங்கள் நாம் இந்தியாவுக்கு வந்தன என்றால், 50-60களிலே ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்த எவர் சில்வர் அந்த மூலப்பொருளை இறக்குமதி செய்து அந்த மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்காக அந்த மூலப்பொருள் இறக்குமதி செய்யப்பட்டது. அப்படி ஒரு நிறுவனம் இறக்குமதி செய்து மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்த பிறகு மீதமிருந்த மூலப்பொருளை கொண்டு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பாத்திரங்களை உருவாக்கினார்கள். இது சந்தையில் அபரிமிதமான வரவேற்பை பெற்றது. அந்த நிறுவனம் நல்ல லாபமும் ஈட்டியது. உடனே அரசு அந்த நிறுவனத்தின் மீது வரி விதித்தது. அந்த நிறுவனம் அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றது. நீதிமன்றமும் அரசுக்கு ஆதரவாக இந்த நிறுவனம் வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னது. அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக அன்று புகழ் இருந்த ராம் ஜெத்மலானி அவர்கள் வாதாடினார். அவர் வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் நீதிபதி அவர்கள் அந்த வாதத்தில் உடன்படவில்லை. அப்பொழுது நீதிபதி அவர்கள் தன் கையில் இருந்த பென்சிலை எடுத்து தன் தலையை லேசாக சொரிந்தார். அப்பொழுது ராம் ஜெத்மலானி அவர்கள், சார், நீங்க இந்த பென்சிலை தலை சொறிவதற்கு வாங்கினீர்களா, எழுதுவதற்காக வாங்கினீர்கள்? எழுதுவதற்காக தான் வாங்கினீர்கள், ஆனால் தலை சொறிகிறீர்கள். இந்த தலை சொறிவதற்காக நீங்க ஏதாவது பணம் அந்த நிறுவனத்திற்கு கொடுத்துள்ளீர்களா என்று கேட்டார். நீதிபதி இல்லை என்றார். அதே போலதான் நாங்கள் மூலப்பொருளை இறக்குமதி செய்தோம், மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்காக. எஞ்சியுள்ள மூலப்பொருளை கொண்டுதான் இந்த பாத்திரங்கள் செய்தோம், அதற்கு தனியாக கூடுதலாக வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை என்று வாதாடினார். இது எந்த சட்ட புத்தகத்திலும் இருக்காது. எந்த சட்ட ஆசிரியரும் இதை உங்களுக்கு கற்பிக்க முடியாது. அந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்று அவரே முடிவு செய்து அதை சமாளித்தார். அந்த தகுதி எவ்வாறு அடைந்தார் அவர்? அதை கிரிட்டிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி என்று சொல்வார். இந்த பகுப்பாய்வு செய்து ஒரு பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனை எவ்வாறு தீர்ப்பது, உடனடியாக எவ்வாறு தீர்ப்பது என்பது ஒரு தகுதி. யாரும் பிறப்பிலேயே அந்த தகுதி வந்து விடாது. அது நம்ம படிக்கதான் அந்த தகுதி வரும். நம்ம சிந்திக்க தான் அந்த தகுதி வரும். அந்த சிந்தனையை ஊட்டி அந்த தகுதியை வளர்த்து வழக்கு அறிஞர்களை இந்த நாட்டுக்கு வழங்குவதே தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களின் நோக்கம். ஒரு தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த, பகுப்பாய்வு செய்து ஒரு வழக்கை நடத்தக்கூடிய முறையில் மாணவர்களை இந்த நாட்டுக்கு வழங்குவதற்காகவே இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் 2012ஆம் ஆண்டு நாட்டு மாணவர்களுக்கு இந்த உலகத்தரத்திலான சட்ட கல்வியை வழங்குவதற்காக இந்த தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியிலே 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் பல்கலைக்கழகத்தில் 2 இளநிலை கல்வியும் ஒரு முதுநிலை கல்வியும் உள்ளது. அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட், BA LLB ஹானர்ஸ் அண்ட் BCom LLB ஹானர்ஸ்
இந்த 2 கோர்ஸ்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த 2 கோர்ஸுக்கும் சேர்த்து 120 மாணவர்களை நாம் சேர்க்கின்றோம். 60 மாணவர்கள் பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் படிப்பிலும் 60 மாணவர்கள் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் படிப்பிலும் சேர்க்கின்றோம். இந்த சேர்க்கை நீங்கள் 12ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் இருக்காது. நீங்க கிளாட் என்று சொல்லப்படுகின்ற நுழைவுத் தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலே இங்கே சேர்க்கை நடைபெறும். கிளாட் என்று சொல்லப்படுகின்ற நுழைவுத் தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றால் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு இடம் கிடைக்கும். இங்க மற்ற நுழைவுத் தேர்வை போல இங்கே தேர்ச்சி பெறாதோர் என்று எல்லாம் இல்லை, தேர்ச்சி மதிப்பெண் என்ற முறை எல்லாம் இல்லை. மாணவருடைய மதிப்பெண்கள் வரிசைப்படுத்தப்பட்டு தரம் நிர்ணயம் செய்யும். கிளாட் ரேங்க் என்று சொல்வாங்க. இந்த கிளாட் ரேங்கின் அடிப்படையிலே இங்க மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும். எவ்வளவு மார்க் எடுக்க வேண்டும் அப்படின்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மேக்சிமம் எவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளவு மார்க் எடுப்பதற்கு நீங்க முயற்சி செய்யணும். அந்த மார்க்குகளை வரிசைப்படுத்தி அதற்கு தரவரிசை நிர்ணயிக்கப்படும். முதல் தரம், 2ஆம் தரம் என்று. அதன் அடிப்படையிலே இங்கே சேர்க்கை நடைபெறுகிறது. அதற்காகத்தான் டிசம்பர் 7ஆம் தேதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய முழுவதுமாக அனைத்து மாநிலங்களிலும் நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. அந்த நுழைவுத் தேர்வை நீங்கள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று உங்கள் ஆசிரியர் சொன்னார்கள். தமிழ்நாடு அரசு உங்களுக்கு சிறப்பான முறையிலே பல அறிஞர்களை கொண்டு சட்ட கல்வி, கணித கல்வி, ஆங்கில கல்வி, நல்ல அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள், ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு பயிற்சிகளை அளித்திருக்கிறார்கள். நீங்களும் படித்திருக்கிறீர்கள். எங்களால் அங்கே படிக்க முடியுமா? எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, நாங்கள் தமிழ் மீடியம், இந்த தேர்வை எங்களால் எதிர்கொள்ள முடியுமா என்று பல்வேறு குழப்பங்கள் உங்களிடம் இருக்கும் என்று கருதுகிறேன். அனைவரும் ஔவையார் என்ற புலவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்கள் பள்ளியிலையும் படித்திருப்பீர்கள். ஔவையார், புலவர் ஔவையார். தமிழ் உலகத்திலே பல்வேறு ஔவையார்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். எந்த ஔவையார் என்று தெரியவில்லை. ஒருமுறை ஔவையார் அவர்கள் கல்வி கற்ற குழுவில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பல புலவர்கள் அவர்களுடைய திறமைகளை பற்றி சொல்லி வியந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஔவையார் அவர்கள் சொல்கிறார், வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்ய அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல் வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்று செய்யுளை சொல்கிறார், பாடலை பாடுகிறார். இதன் பொருள் என்னவாக இருக்கட்டும், ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், வான்குருவிக்கு ஒரு திறமை உள்ளது, கரையானுக்கு ஒரு திறமை உள்ளது, தேனீக்கு ஒரு திறமை உள்ளது. எளிய உயிரினம் வான்குருவி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிறிய குருவி. எந்த இன்ஜினியரிங் காலேஜிலையும் படிக்காம அதை எவ்வளவு அழகா கூடு கட்டுது என்று பார்த்தீர்கள். எளிய குருவி. கரையான் அதை எடுத்து கையில நெசுங்கினாலே இறந்து போயிடும். ஆனா எவ்வளவு பெரிய புற்று கட்டுகிறது. தேனி சிறிய பூச்சி. ஒரு திரவ பொருளை நம்ம மேல தொங்க விட முடியாது. திரவ பொருளை மேல வைத்தா அது கீழே ஒழுகிடும். அதோட திறமைக்கு முன்னாடி நம்ம திறமை என்ன? அதனால யாரும் தன்னை வியந்து பேச வேணாம் அப்படின்னு ஔவையார் சொல்றாரு. ஆனா என்னுடைய கருத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை உள்ளது. அது அவர் தன் திறமையை கண்டு வியக்கிறாரா இல்லை எளிய திறமை என்று நினைக்கிறாரா என்று வேற விஷயம். எல்லோருக்கும் ஒரு திறமை உள்ளது. அதனால்தான் நீங்கள் எல்லாரும் உங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வெவ்வேறு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. உங்க கூட நிறைய மாணவர்கள் படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் மாடல் ஸ்கூலுக்கு வரல, நீங்க மட்டுமே மாடல் ஸ்கூலுக்கு வந்து. அப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை வளர்ப்பதற்கு, அந்த திறமையின் அளவை இன்னும் அதிகரிப்பதற்காகத்தான் இந்த உங்கள் பள்ளி சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு வகுப்புகளை எடுத்து உங்களை பல்வேறு
நுழைவுத் தேர்வுகளுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு திறமை இல்லாதவர்கள் அல்ல, நீங்கள் தேசிய பல்கலைக்கழகத்தில் சட்ட பல்கலைக்கழகத்தில் இணைந்து பணியாற்ற முடியாதவர்கள் அல்ல. உங்களால் அங்கு சென்று மற்ற மாணவர்களை காட்டிலும் நல்ல முறையில் இந்த சட்டக்கல்வியை படித்து இந்த சட்ட துறையில் வல்லுநராக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ், அந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இன்று 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாக வந்தது. 1980க்கு பின்னாடி வந்ததுதான் இதெல்லாம். 1980க்கு முன்னாடி படித்தவர்கள் அனைவரும் அரசு பள்ளியில் படித்தவர்கள், அவரவர்கள் தாய்மொழியில் படித்தவர்கள். ஆனா இன்றைக்கு உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து சட்ட திட்டங்களும் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இங்கிலீஷ் மீடியத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த சட்டங்கள்லாம் உருவாக்குனாங்களா? பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சவங்க தான் இந்த சட்டங்கள்லாம் உருவாக்குனாங்களா? இல்ல. இதெல்லாம் அந்த காலத்து ஆட்கள். அவங்க எல்லாம் அரசு பள்ளியில படிச்சவங்க, அவங்க தாய்மொழியில படிச்சவங்க. அவங்கதான் இவ்வளவு இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்கள் நாங்க அரசு பள்ளியில இருந்து வரேன், தமிழ் மீடியத்துல இருந்து வரேன், இங்கிலீஷ் மீடியம் தான், ஆனா சப்ஜெக்ட் மட்டும் இங்கிலீஷ், நாங்க பேசுறதெல்லாம் தமிழ் தான், ஆனா சட்ட பல்கலைக்கழகத்துல எங்களால சாதிக்க முடியுமா அப்படின்னா அந்த கேள்விக்கே இடம் இல்லை. உங்களால் இங்கே சாதிக்க முடியும். நீங்க உங்க திறமை எளிய திறமை அல்ல, வலிய திறமையே. அதனால என்னால போக முடியாது, நாங்க இருக்க முடியாதுங்கிற சிந்தனையை இன்றோட விட்டு எப்படி ஒரு கரையானுக்கு ஒரு திறமை இருக்கிறதோ, ஒரு வான்குருவிக்கு ஒரு திறமை இருக்கிறதோ, ஒரு தேனீக்கு ஒரு திறமை இருக்கிறதோ, நமக்கும் ஒரு தனித்திறமை உள்ளது. அந்த தனித்திறமையை தெரிந்து கொண்டுதான் நீங்கள் அனைவரும் ஒரு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து சட்டத்துறையில் வல்லுநராக வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறீர்கள். முடிவை நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏன் மாற்றிக்கொள்ளக்கூடாது? ஏனென்றால் நீங்கள் அனைவரும் படித்தவர்கள். கல்வி என்றால் என்ன, படிப்பு என்றால் என்ன? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முறை மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து வேறு ஒரு ஊருக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறி அமர்ந்திருந்தேன். இது ஒரு கதை, நான் இருப்பதாக உங்களிடம் சொல்கிறேன். அந்த பேருந்தில் பாதி சீட்ஸ் காலியாக தான் இருந்தது. அந்த பேருந்தில் ஒரு முதியவர் ஏறினார். முதியவர் சட்டை அணியவில்லை, ஒரு வேட்டி கட்டியிருந்தார், தோளில் ஒரு துண்டு போட்டு. அவர் ஏறி அமர்ந்து விட்டார். அவர் ஏறி அமர்ந்த பின்பாக அவர் யாரெல்லாம் பேருந்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர் தன் இருக்கையின் அருகே சில கல்லூரி மாணவர்கள், ஒரு 4 மாணவர்கள் ஒரே சீட்டில் அமர்ந்திருந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வாறு கல்லூரி மாணவர்கள் அந்த பேருந்து பயணத்தின் போது நடந்து கொள்வார்கள். 3 பேர் அமரக்கூடிய ஒரு இருக்கையில் 4 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர் என்னென்னத்தவோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆங்கிலத்திலும் பேசினார்கள், தமிழிலும் பேசினார்கள். அந்த பேருந்தில் உள்ள அனைவருமே அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள் என்று பார்க்கும்படியாக நடந்து கொண்டார். அந்த முதியவர் சிறிது நேரத்தில் கேட்டார், தம்பி நீங்க எல்லாம் என்ன படிக்கிறீங்க என்று கேட்டார். அதற்கு ஒரு மாணவன் சொன்னான், நான் சொன்னால் உனக்கு புரியுமா? முதியவர் உடனே புரிகிறது போல சொல்றதுதான் படிப்பு, நீ படிக்கிறது என்னன்னு ஒன்னாலே சொல்ல முடியாட்டி அது என்ன படிப்பு அப்படிங்கிறது போல அவருடைய விளக்கம் இருந்தது. அப்ப படிப்புங்கிறது புரிகிறது போல இருக்கிறது தான். இப்ப நீங்க இவ்வளவு நாளா இந்த 10th 11th 12th எல்லாம் படிச்சுட்டு வரீங்க, புரியாமையா படிச்சீங்க? புரிஞ்சுதான் படிச்சுட்டு வரீங்க. அப்ப நீங்க சட்ட பல்கலைக்கழகத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு அது புரியும்.
உங்களுடைய திறன் அவ்வாறு உள்ளது. சட்ட பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ படிப்பு என்பது மற்றவங்களுக்கு புரியுற போற சொல்றதான். அந்த புரிஞ்சுதான் நீங்க 3 வருஷமா படிச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க இந்த தேர்வவே எதிர்கொள்ள தயாரா இருக்கிறீங்க. ஆனா அதை கண்டு நம்ம பயப்படவோ இல்ல அதை கண்டு ஒதுங்கவோ தேவையில்லை. சரி, தேர்வு நேரத்தில் என்ன செய்வது? நான் எங்க மாணவர்களுக்கு சொல்வது, நீங்க ஒரு 10 புத்தகத்தை படிச்சு ஒரு ஆளா உட்கார்ந்து படிச்சு அதுல இருக்க விஷயங்கள் எல்லாம் நீங்க கிரகிச்சு நீங்க போய் எழுதுற காட்டிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்டர் படிங்க. ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா 5 சாப்டர் படிங்க. ஒவ்வொருத்தரும் அவர் என்ன சாப்டர்ல படிச்சாரோ அதை பத்தி சும்மா மயக்க பிடிச்சி பேசுற மாதிரி பேச வேண்டாம். ரோட்ல நடக்கும்போது, ஹாஸ்டல்ல இருந்து கிளாஸ் ரூம் வரும்போது, கிளாஸ் ரூம் வந்து ஹாஸ்டல் போகும்போது, ஈவினிங் வாக்கிங் போகும்போது, இல்ல டீ கடைக்கு போகும்போது, கேண்டீன் போகும்போது அதை பத்தியே பேசுங்க. ஒரு வாரத்துக்கு பேசுங்க. ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. ஒரு சாப்டர் படிங்க. ஒரு சாப்டர் படிச்சுட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை பத்தியே மத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப 5 பேரும் 5 சாப்டரை அப்பப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க என்ன படிச்சாங்களோ அதை பத்தி பேசும் பொழுது நீங்க 5 பேருமே ஒரு வாரம் கழிச்சு 5 சாப்டரும் படிச்சக்கூடிய அந்த நிலை வந்துடும். இப்ப நீங்க சில பேர் சொல்லுவாங்க, நம்ம படிச்சது மத்தவங்ககிட்ட பேசினா நமக்கு மறந்து போயிருக்கும். சில பேர் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே படிக்கல, அவனெல்லாம் சேர்க்க வேண்டாம். எவன் நான் படிச்சேன்னு சொல்றானோ அவனையும் சேர்க்காத, எவன் படிக்கலைங்கிறானோ அவனையும் சேர்க்காத, எவன் படிச்சதை பத்தி பேசுறானோ அவனை சேர்த்து. சில பேர் வந்து எக்ஸாம் போனா மாப்பிள்ள நான் ஒண்ணுமே படிக்கல அப்படின்னு சொல்லுவான், அவனை வந்து சேர்த்துக்கிறாத. நான் எல்லாம் படிச்சுட்டேன் அவனையும் சேர்த்துக்கிறான். எவன் படிச்சதை பத்தி பேசுறானோ உண்மையிலேயே அவன் தான் படிச்சிருக்கான். நான் நேற்று இந்த போம் படிச்சேன், இந்த ஸ்டோரி படிச்சேன், இந்த கிராமர் படிச்சேன், இந்த மேக்ஸ்ல 2 போட்டு பார்த்தேன், இந்த நம்பர் இப்படி வருது, இந்த போம் இந்த சென்டென்ஸ் இப்படி வருது, இந்த ஸ்டோரியில இப்படி இருக்கு, இந்த சயின்ஸ்ல இந்த சாப்டர்ல இது பண்ணா இப்படி வரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றவனை நீங்க சேர்த்துக்கிட்டு நீங்க படிச்சதை அவன்கிட்ட சொல்லுங்க, அவன் படிச்சதை உங்ககிட்ட சொல்லுங்க. சொல்லும் பொழுது அது எந்த காலத்திலையும் மறக்காது. நீங்க ஒரு புக்ல எடுத்து படிச்சு அது தெரிஞ்சுக்க காட்டிலும் 2 பேர் பேசுறது அது எந்த காலத்திலையும் மறக்காது. இது உண்மை. மகாபாரதத்துல ஒரு காட்சி, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நான் சொன்னது போல ரோட்ல நடந்துகிட்டே பேசிக்கிட்டே போறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், அர்ஜுனன் கிருஷ்ணன் இந்த கதாபாத்திரங்கள் மகாபாரத். ஒவ்வொரு நாள் 2 பேரும் காட்டு வழியா பேசிக்கிட்டே போறாங்க. கிருஷ்ணன் வழக்கம் போல போன யுகத்துல இது நடந்தது, 10 ஆண்டுக்கு முன்பாக இது நடந்தது என்று ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொண்டு செல்கிறார். அப்போது அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ண, நான் வந்து ஒரு அரச குமாரன், ராஜகுமாரன், இளவரசன். நான் படிச்ச பள்ளி மிகப்பெரிய பள்ளி, துரோணாச்சாரியாட்ட படிச்சேன். ஆனா நீ ராஜகுமாரன் அல்ல, மாடு மேய்ச்சவன். மாடு ஆடு மேய்ச்சு காட்டு வெளி சுத்தினவன். எனக்கெல்லாம் இந்த செய்திகள்லாம் தெரியல, என்னால எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா உனக்கு எப்படி இவ்வளவு தகவல் தெரியுது, இவ்வளவு விஷயங்களை பேசுற, நீ எங்கேயும் படிக்கல, எப்படி இவ்வளவு விஷயங்கள் உனக்கு தெரியுது அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணன் கேட்கிறார். அது கிருஷ்ணன் சொல்றாரு, உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்கிறேன். அன்னைக்கு உன்னோட ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு கேட்டிருப்பாரு. உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன், உன் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்கிறாரு கிருஷ்ணன் அர்ஜுனன். அர்ஜுனன் உடனடியா சொல்றாரு, என்னோட டேட் ஆஃப் பர்த் இதுதான். என்றைக்காவது ஒரு நாள் டேட் ஆஃப் பர்த்தை உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருக்கியான்னு கேட்கிறாரு கிருஷ்ணன். இல்ல. அப்ப எப்படி சடனா சொல்ற? கேட்ட உடனே உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை சொல்லிட்டியே, ஒரு நாள் உட்காந்து மனப்பாடம் பண்ணல, உடனே சொல்லிட்டியே, எப்படி சொன்ன? அர்ஜுனனுக்கு தெரியல, முழிக்கிறேன். சொன்னது காரணம், நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்க. உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு நீ நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்க. உடனே உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னா உடனே சொல்லிட்ட. உன் மொபைல் நம்பர் என்னன்னு கேட்டா உடனே சொல்லிடுவ. உன் பேர் என்னன்னு கேட்டா உடனே சொல்லிடுவ.
ஆனா நேத்து டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாலும் சொல்ல முடியல. அப்ப மனப்பாடம் பண்ண சப்ஜெக்ட் மனசுல இல்ல, மனப்பாடம் பண்ணாத இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி இருக்கு? நான் 10th படிக்கும் போது என்னுடைய தமிழ் மனப்பாட பகுதி குனித்த புறமும் குவை செவ்வாயில் பாட்டு இன்னும் எனக்கு மனசுல இருக்கு. நான் மனசுல இருக்கேன்னா நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கேன்னு அர்த்தம் இல்ல. நான் அந்த அப்ப 10th படிக்கும் போது இந்த தளபதி என்ற தமிழ் படம் வந்தது. அந்த தமிழ் படத்துல இந்த பாட்டு இருக்கும், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் தேவார பாட்டு. அது இன்னும் என் மனசுல இருக்கு. 11th படிச்ச தமிழ் செய்யுள் இல்ல, 12th படிச்சது ஞாபகம் இல்ல, ஆனா 10th படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. காரணம் அது நான் புஸ்தகத்துல படிக்கல, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன். அப்ப நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. சும்மா ஒரு வரி ரீட் பண்ணாலே அது இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு மறக்காத அளவுக்கு உங்க மனசுல பதியுமானா பதியாது. மற்றவங்ககிட்ட பேசும் போதுதான் பதியும், மற்றவங்க உங்ககிட்ட சொல்லும் போதுதான் பதியும், நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் பதியும். அப்ப நீங்க இந்த 6 மாசமோ 1 வருஷமாவோ உங்களுக்கு இந்த உங்க கல்வித்துறை சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பல பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சிகளுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை எல்லாம் ரீகால் பண்ணி ஒவ்வொருத்தரையும் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இது மறக்கவே மறக்காது. டென்ஷன் ஃப்ரீயா எக்ஸாம் எழுதும். அதனால நீங்க படிச்ச, நான் வந்து மேத்தமெட்டிக்ஸை பத்தி பேச போறேன், கிராமரை பத்தி பேச போறேன், லா பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச வேண்டாம். உன் மனசுல எது முக்கியத்துவமா தெரியுதோ அதை பத்தி பேசு. இல்ல பக்கத்துல யாருமே இல்ல, சும்மா பேசுனா கண்ணாடியை பத்தி பேசு. இந்த எக்ஸாம் முடியட்டும், அது வரைக்கும் பேசு. பேசிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த தேர்வை எந்த ஒரு பயம் இல்லாம எழுத முடியும். சரி, தேர்வு எழுதியாச்சு, இந்த தேசிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாச்சு, நான் என்ன செய்யணும், என்ன கிடைக்கும் எனக்கு? நீங்க முயற்சி பண்ண சொல்றீங்க, முக்கியத்துவம் கொடுக்க சொல்றீங்க, நீங்க நாங்க எளிமையானவங்க இல்லைங்கிறீங்க, எங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குங்கிறீங்க. நான் வந்து அங்க என்ன செய்ய போறேன்? இந்த தேசிய பல்கலைக்கழகத்தில் நம்ம திருச்சி பல்கலைக்கழகம் இல்ல, இந்திய அளவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகத்திலும் சிறப்பான சட்ட பேராசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில உங்களுக்கு சட்ட கல்வியை வழங்குவாங்க. அது என்ன சிறந்த சட்டக்கல்வி? சட்டக்கல்வி சட்டக்கல்வி தான். அதனால சிறந்த சட்டக்கல்வி. சிறந்த சட்டக்கல்வி என்பது, சட்டம் என்பது ஒன்றுதான், ஆனா அதை பார்க்கிற பார்வை வந்து வேறுபடும். அதனாலதான் கீழ்கோர்ட்ல ஒருத்தர் வந்து நிரபராதின்னு சொல்றாங்க, மேல் கோர்ட்ல அவருக்கு தண்டனை கிடைக்குது. கீழ்கோர்ட்ல தண்டனை கிடைக்கல, மேல் கோர்ட்ல தண்டனை சரி கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுக்குறாங்க, மேல் கோர்ட்ல நிரபராதின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா சட்டத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்தும், எவ்வாறு பார்க்கிறோம்னு இருக்கு. அப்ப அந்த பார்க்கிற திறனை ஊட்டுவாங்க இங்க. அப்படி ஒரு திறமையான மாணவர் ஒரு பல்கலைக்கழகத்து வெளியே வரும் பொழுது அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? என்ன மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு நம்ம ஊர்ல பழமொழி கூட சொல்லுவாங்க, கப்பல் வந்து தயாரிக்கிறது கரையில நிக்கிறது இல்ல, கடலுக்குள்ள போகணும், அப்பதான் கப்பல். அதுபோல நீங்க படிச்சு முடிச்சுட்டு வாரீங்கன்னா நீங்க பல பிரச்சனைகளை எடுத்து அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, எவ்வளவு கிடைக்கும், எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு ஆசிரியரா ஒரு பள்ளி ஆசிரியரா போறீங்க, சம்பளங்கள் லட்சத்துல இருக்கும். ஒரு அலுவலகத்துக்கு கிளர்க்கா போறீங்க, சம்பளம் 1000த்துல இருக்கும். இல்ல ஐஏஎஸ்ஆ போறீங்க, அங்க லட்சத்துல இருக்கும். லாயருக்கு எவ்வளவு சார்? லட்சத்துலயும் இருக்கும், 1000த்துலயும் இருக்கும், கோடியிலும் இருக்கும். கோடி ரூபாய் ஃபீஸ் வாங்குற லாயர்ஸ் இருக்கிறாங்க, லட்ச ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க, 1000 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க, 100 ரூபாயும் வாங்குறவங்க இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. அப்ப இந்த சட்ட பல்கலைக்கழகம் கோடி ரூபாய் ஃபீஸ் வாங்குறதுக்கு என்ன திறமை வேணுமோ அந்த திறமையை உங்களுக்கு வழங்கும். தேசிய சட்ட பல்கலைக்கழக கூட்டமைப்பு ஐஏஎஸ் போல, ஐபிஎஸ் போல, ஐஎஃப்எஸ் போல, ஐஎல்எஸ் இந்தியன் லீகல் சர்வீசஸ் அது ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
நீங்க தேசிய சட்டப்பள்ளியில் சேர்ந்து 5 ஆண்டுகள் முடித்த பின்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு ஐஏஎஸ் போல நீங்களும் ஐஎல்எஸ், அதாவது இந்திய சட்டப்பணிகள் அல்லது இந்தியன் லீகல் சர்வீசஸ் தேர்வு எழுதி நீங்கள் அதிகாரிகளாக மாறலாம். அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனங்கள் அவர்களுக்கு பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கும், பல்வேறு சட்ட நுணுக்கங்கள் தேவைப்படும். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் திறமையான வழக்கறிஞர்களை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். நல்ல முறையில் சம்பளமும் வழங்கப்படுகின்றன. ஸோ அதற்கான முயற்சிகளும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ சட்டம் என்பது ஒரே ஒரு வேலைவாய்ப்பை கொடுப்பதற்காக அல்ல, பல்வேறு வேலைவாய்ப்புகளை கொடுப்பது. ஒரு கணக்கு படிக்கணும்னா ஒரு கணக்கு ஆசிரியர்கிட்ட போகணும், ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருத்துவரிடம் போகணும், மனசு சரியில்லைன்னா அதற்கான ஒரு மருத்துவர்கிட்ட போகலாம், பல்லு சரியில்லைன்னா அதுக்கான. ஆனா இவர்கள் அனைவருக்கும் ஒரு பிரச்சனைனா தீர்த்து வைப்பதற்கு ஒரு வழக்கறிஞர் தான். ஸோ வழக்கறிஞர்கள் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. சிறந்த வழக்கறிஞர்கள், தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்கள் தேவை. ஸோ அதனை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த தேர்வுகளை எதிர்கொண்டால் நல்லபடியாக நீங்கள் இந்த இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தில் இணைந்து படித்து அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு திறமையான வழக்கறிஞராக நீங்கள் வர முடியும். ஸோ மீண்டும் வருகின்ற டிசம்பர் 7ஆம் தேதி கிளாட் என்று சொல்லப்படுகின்ற நுழைவுத் தேர்வை எழுத இருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறையின் மாதிரி பள்ளிகளின் அதிகாரிகள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஸோ டெஃபினட்டாக லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுடைய கைடன்ஸ் பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போது சாட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணால் நான் அன்மியூட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நோ டவுட். ஓகே ஓகே. என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ அலுமினி வந்து இப்போ என் கூட லைனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் கூட இப்போ லைனில் வந்து யமுனான்றவங்க இருக்காங்க. அவங்க நம்ம மாடல் ஸ்கூல் அலுமினி. நம்ம மாடல் ஸ்கூல் மூலயமா கிளாட் கோச்சிங் எடுத்துக்கிட்டு கிளாட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ டிஎன்எல்யூ திருச்சியில் படிக்கிறாங்க. ஸோ யமுனா, இப்போ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் பசங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 1 வீக் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன்ல இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி இந்த எக்ஸாமை எதிர்கொள்ளலாம், நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அண்ட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலிமா டிஎன்எல்யூவில் உங்களுக்கு என்னென்ன இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களோட லைஃப் இப்போ டிஎன்எல்யூவில் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்காக ஒரு 5 minutesல நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓவர் டு யூ யமுனா. ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். மைசெல்ஃப் யமுனா அண்ணாமலை. நான் வந்து திருவண்ணாமலை மாடல் ஸ்கூல்ல என்னோட 12th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். திருவண்ணாமலை மாடல் ஸ்கூல்ல தான் எனக்கு வந்து கிளாட் எக்ஸாமினேஷன் பத்தினதுக்கான அதை பத்தின அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிளாட் ட்ரைனிங்குமே நம்மளோட மாடல் ஸ்கூல் கவர்மெண்ட் தான் வந்து எங்களுக்கு வந்து டீச் பண்ணாங்க. மாடல் ஸ்கூல் டீம் மூலமா தான் எங்களுக்கு அதுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ நான் வந்து 4th year டிஎன்எல்யூல பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம்னா வந்து லைக் செக்ஷன்ஸா நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நீங்க வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல தான் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகுற மாதிரி நான் லைக் நவம்பர் 1st வந்து நான் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணிருந்தேன். ஸோ நான் அன்னைக்கு ஃபீல் பண்ணது நீங்க சொன்னதுமே வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல தான் நீங்க ஸ்டக் ஆகுறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து ஒரு ஸ்கிம் ரீடிங் பண்ணுங்க. ஸ்கிம் ரீடிங் பண்ணாலே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்க்கான ஹிண்ட் வந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் தென் நீங்க வந்து அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து மேத்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஃபார்முலா ஷார்ட் கட்ஸ் தெரிஞ்சதுன்னா மட்டும் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நீங்க வந்து அதை வந்து லாஸ்டாவே வச்சுக்கலாம். அண்ட் தென் இங்கிலீஷ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ வந்து நிறைய சினானிம்ஸ் வொகாபுலரி வந்து டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லீகல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்க டாபிக்ஸ் எல்லாமே லைக் தாட்ஸ், கான்ட்ராக்ட், கான்ஸ்டிடியூஷனல் லா, ஃபேமிலி லா அண்ட் தென் வந்து கிரிமினல் லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா லீகல் ரீசனிங் ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். இங்கிலீஷ் வந்து அவ்வளவுதான். தென் ஜெனரல் நாலேஜ் வந்து உங்களோட டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ஓகே.
அண்ட் நீங்க ஆஃப்டர் கிராக் பண்ணதுக்கு அப்புறம் கிளாஸ் நீங்க கிராக் பண்ணதுக்கு அப்புறமா டிஎன்என்எல்யூல அட்மிஷனுக்கு அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க எதை பத்தியுமே பயப்பட வேணாம். லைக் உங்களோட டியூஷன் ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா சப்போர்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து பாத்துப்பாங்க. உங்களோட ஃபீஸ் வந்து 7.5ல வந்து கவர் ஆயிடும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு லைக் லாங்குவேஜ் பேரியர் வந்து நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா வந்து லாங்குவேஜ் லேப்ஸ் இருக்கு. தமிழ் டீச்சர்ஸ்மே வந்து தமிழ் தெரிஞ்ச டீச்சர்ஸ்மே நிறைய பேர் இருக்காங்க. சோ உங்களுக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நேஷனல் யூனிவர்சிட்டி நிறைய ரீஜனல் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த பயமுமே தேவையில்ல. ஏன்னா நமக்கு வந்து லைக் நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து வர ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் அங்க இருக்காங்க. சோ நமக்கு டியூட்டோரியல் ஹார்ஸுமே இருக்கிறதுனால சோ கிளாஸஸ் முடிஞ்சாலுமே உங்களோட டவுட்ஸை போயிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட இண்டிவிஜுவல் செஷன்ஸாவுமே கேட்டுக்கலாம். லைக் நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் போது லைக் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 4 பீப்புள்ஸ் நாங்க தான் போனோம். எங்களுக்கு வந்து பெருசா நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. சீனியர்ஸ் லைக் ப்ரிசீடிங் பீப்புள்ஸ் தான் வந்து யாருமே கிடையாது. பட் அங்க இருந்த டீச்சர்ஸ் நம்மளோட மாடல் ஸ்கூல் டீம் எங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்மே சொல்லி லைக் இங்கிலீஷ் டெவலப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர்ஸ் நம்மளோட சீனியர் என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான என்விரான்மெண்டா தான் இருக்கும். சோ நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். லைக் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பார்த்துட்டோம். எக்ஸாம்க்கு அப்புறம் ஆஃப்டர் யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. நமக்கு அதர் ஃபெசிலிட்டிஸ் போது லைக் லாங்குவேஜ் பேரியர் தான் ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ராப்ளமா தெரியும். அதுக்குமே வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் லைக் மாடல் ஸ்கூல் டீம்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்கான லைக் கிராமர் புக்ஸ் அதுலயே நீங்க ரிட்டன் பிராக்டிஸ்மே எடுத்துக்கலாம். சோ அது பெரிய ப்ராப்ளமா இருக்காது. சோ அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்தேன்னா எனக்கு புக்ஸ் வாங்கணும், பேரட்ஸ் வாங்கணும், எனக்கு அந்த செலவெல்லாம் இருக்காது அக்கா நீங்க கேட்டீங்கன்னா அதுவுமே இவங்களே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது வரைக்குமே எங்களுக்கு தேவைப்படுற எல்லா புக்ஸ் அண்ட் பேரட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ உங்களோட வேலை இப்ப நல்லா படிச்சு எக்ஸாம் கிராக் பண்றது அண்ட் தென் டிஎன்என்எல்யூக்குள்ள டிஎன்என்எல்யூ மட்டும் இல்லாம நிறைய என்எல்யூஸ்ல போயிட்டு நீங்க படிக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ யமுனா, தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேங்க்யூ மேம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு டவுட் இல்லைன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நோ டவுட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோ டவுட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க யமுனா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். Once again, thank you Kumaresan sir for your time and effort. So last minuteல இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு நீங்க கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. So students, we wish you all the very best. நீங்க இவ்வளோ நாள் ஒரு 6 to 1 year வந்து நீங்க இதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. ஸோ ஆல் யோர் ட்ரைனிங் மேட்டர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே கான்ஃபிடென்ஸோட நீங்களும் எக்ஸாமை வந்து எதிர்கொள்ளுங்க. ஸோ வாட் எவர் இட் மைட் பி, கிவ் யோர் பெஸ்ட். நம்ம பாசிட்டிவான ரிசல்ட்ஸையே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன். தேங்க்யூ குமரேசன் சார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.